உதயம் சௌத் நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் தொடர் சுற்றுப்பயணங்கள்ல மேற்கொண்டுட்டு இருக்கிறாரு. திருச்சியில் ஆரம்பிச்சவர் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஊருக்கா சனிக்கிழமை தோறும் போக போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவருடைய இந்த சுற்றுப்பயணங்கள் அரசியலுடைய தீவிரத்தை எப்படி பாக்குறீங்க? அரசியலில் அவர் தீவிரம் அடையவில்லை என்பதுதான் இந்த சுற்றுப்பயணத்திலே நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். கும்பலாக ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அவர் போகிற வழி எங்கும் நிரப்பி வைப்பது, அதாவது நிறைந்து கிடப்பது, வழிமறிப்பது, அவர் வாகனத்தையே அவங்க ஆளுகளே வழிமறிப்பது, தெருக்கள் பூரா விஜயினுடைய ரசிகர்கள் குழுமி இருப்பது, கூடியிருப்பது, இதனால எல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல பூரா கேமரா செட் பண்ணி ஒட்டுமொத்தமாக சினிமாவில் எப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமாக காட்டுவாங்க. சினிமாவில் என்ன செய்வாங்கன்னா, வைடு லென்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு சாதாரண பொருளை வைடு லென்ஸில் காட்டும்போது அது பிரம்மாண்டமாக தெரியும். ஒரு மீடியமான வீடை வைடு லென்ஸ் போட்டு ஒரு அரண்மனை கெட்டப்ப கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜயினுடைய அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ அது மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அடிப்படையில் சினிமாக்காரர்கள் இல்லையா, அதனால கிரியேட் பண்ணுறாங்க. உண்மையிலேயே கோடிக்கணக்கான வாக்காளர்களை 2 கோடி வாக்காளர்களை தன் வசம் வைத்திருக்கக்கூடிய திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு இதே அளவுதான் கூட்டம் வருகிறது. அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இது அத்துமீறுகிற கூட்டம், வரம்பு மீறுகிற கூட்டம். அதாவது ஒருத்தன் சொல்றான், ஏன் தெரியுமா விஜய் அவர்கள் பேசும்போது திடீர்னு சவுண்டு கேட்கல திருச்சியில அப்படிங்கிறப்ப நான் கூட சரி ஏதோ டெக்னிக்கல் எரர் அப்படின்னு நினைச்சேன். அந்த வயரை பிடிச்சி ஒருத்தன் இழுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்றான். கிரீஸ் தடவி அது மேலே அவன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க கிரீஸ் தடவுனா, அந்த கிரீஸ் மேலே இவன் ஒரு பேப்பர் வச்சு தடவி மேலே ஏறி வர்றான். இதை இவர்கள் ரசிக்கிறார்கள். ஒழுங்குபடுத்த வேண்டிய எல்லா அரசியல் கட்சியிலையுமே அத்துமீறக்கூடியவர்கள், வரம்பு மீறக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க. இங்கே ஒழுக்கமானவன், ஒழுங்குபடுத்தப்பட்டவன் ஒரு சிலராக அது இருக்கிறான்னு தெரியல. ஒட்டுமொத்தமாகவே கூட்டம் வேறு கும்பல் வேறுன்னு சொல்லுவாங்க. இவர் கூட்டம் கூட்டுவதற்கு பதிலாக ஒரு கும்பல் கலாச்சாரத்தை முன்னிலைப்படுத்துகிறார். அப்புறம் எல்லாவற்றையுமே பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அதை செய்தீர்களா, இதை செய்தீர்களா அப்படின்னு டைலாக் பேப்பரை மனப்பாடம் பண்ணிட்டு அப்படி பேசுறாரு. சுயமாக இப்ப விஜயகாந்த் போன்றவர்களெல்லாம் தங்கள் மனசில் பட்டதை போட்டு உடைப்பது மாதிரி பேசினாங்கல்ல, மக்களே அப்படின்னு பேசினார்ல, நான் எனக்கு மக்களோடைய கடவுளுடைய தான் கூட்டணி அப்படிலாம் பேசினார்ல, மனசுல இருந்து பேசினா மக்கள் அதை ரசிப்பாங்க. இவர் டைலாக் பேப்பரெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஏதோ சர்க்கார் 2 ஷூட்டிங் வந்தது மாதிரி தன்னை ஃபீல் பண்ணிக்கிட்டு தன்னை சுற்றி கூடியிருக்கக்கூடிய ஒழுங்கற்ற கூட்டத்தை ரசித்து கொண்டு, இது அரசியலில் நம்ம ஜெயிச்சுட்டோம், முதலமைச்சராகவே ஆயிட்டோம், பதவியேற்பு விழாவுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டாலின் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறாரு, ஒரு 5-6 மாதத்தில் அவர் எந்திரிச்சிருவார் அந்த சீட்டை வச்சு, நம்ம போய் பொறுப்பேற்றுக் கொள்ளலாம். சில பேர் போஸ்டிங் போட்டாங்கங்க, நான் லீவில் இருக்கேங்க, நான் போய் இன்னும் ஜாயின் பண்ணலாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அரசு ஊழியர்கள் சில பேர். அது மாதிரி ஒரு கற்பனாவாதத்தில் இருக்கிறாங்க. இது ரொம்ப வேடிக்கையானதாக இருக்கிறது. கேட்டால் 67 அண்ணா மாற்றத்தை கொண்டு வந்தார், 77 எம்ஜிஆர் மாற்றத்தை கொண்டு வந்தார். உன்னைய மாதிரி யாராவது பனையூர் பங்களால படுத்து கிடந்துட்டு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? ஏதாவது நானும் கேட்குறேன், நீ மக்களை கூட சந்திக்கணும், உடைய கட்சி நிர்வாகிகள் என்று சொல்லுகிறவர்களையா சந்திக்கிறீங்களா? அப்ப விஜயை சுற்றி ஒரு மாய வலை கட்டப்பட்டிருக்கிறது. அவரை நம்ப வைக்கிறார்கள், இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு நம்ப வைக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா விஜய் மிக மோசமான ஒரு ஏமாற்றத்தை தான் அடைய போறார். நிலத்திலே ஜெயிக்கிற யானை நீரிலே தோற்கும், நீரிலே ஜெயிக்கிற முதலை நிலத்திலே தோற்கும். ஒரு துறையிலே நீங்கள் பெற்ற வெற்றி என்பது இன்னொரு துறைக்கு பயன்படாது. உங்களை பார்ப்பதற்கு கூட்டம் வருகிறதே தவிர அது உங்களை நம்புகிற கூட்டமாக மாறுவதற்கும், உங்களை பார்க்க வருகிறவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் என்று சொன்னால், உங்களை தொலைக்காட்சிகளிலே பார்க்கிறவர்கள் சில லட்சம் பேர் என்று சொன்னால், உங்களை பார்க்காமல் இருக்கிறவர் பல கோடி பேர் இருக்கான். எல்லாருமே விஜயினுடைய ஆதரவாளர்கள், எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட காத்திருக்கிறவர்கள் என்பது ஒரு கற்பனாவாதம் நான் நினைக்கிறேன். இப்ப திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப பெருசா சைலண்ட் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப விஜய்க்கு நேரடியா ரிப்ளை கொடுத்திருக்கிறதுனால திமுகனுடைய மூத்த தலைவர்கள் விஜயை பார்த்து பயந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை தாவேகா தரப்புல இருந்து வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது கட்சியில எல்லாருக்குமே ஒரு தகுதி இருக்கிறது.
இப்போ வைகோ அவர்கள் வந்து திமுகவில் இருந்து பிரிந்து சென்ற போது அவருடைய அறிக்கைகளுக்கு, அவருடைய கேள்விகளுக்கு, பொதுக்கூட்டங்களிலே அவர் விடக்கூடிய சவால்களுக்கெல்லாம் அன்றைக்கு கட்சியினுடைய பொருளாளராக இருந்த ஆற்காடு வீராசாமி தான் பதில் சொல்லுவார். எதனால கலைஞர் பதில் சொல்லல அப்படின்னா, கலைஞருக்கு கீழே பணியாற்றியவர் தான் வைகோ. அவர் பார்த்து கட்சியில ஒரு அடையாளம் கொடுத்து ராஜ்யசபாவுக்கு அவர் எம்பியா அனுப்புறார். தனக்கு கீழே கட்சியிலே பணியாற்றக்கூடிய ஒருவருக்கு ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் தான் பதில் சொல்ல வேண்டும். அந்த ஸ்டேட்டஸ் அவர் இன்னும் அடையல என்பதற்காக கலைஞர் அதை மெயின்டைன் பண்ணார். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இப்ப நான் வந்து எடப்பாடியே நீ நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், எடப்பாடி எனக்கு பதில் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் தலைவர் அந்தஸ்துல இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அப்ப எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்வார். ஒரு எம்எல்ஏ இல்லாதவன், எம்பி இல்லாதவன், கவுன்சிலர் இல்லாதவன், வார்டு மெம்பர் இல்லாதவன், கட்சியே இல்லாதவன், தெருவில் போறவனுக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் பதில் சொன்ன அவசியம் இல்லை. பாதிக்கப்பட்டவங்க கேட்டு அவன் குரல் கொடுத்தாலும் அதுக்கு பதில் சொல்லலாம். இந்த ஏட்டிக்கு போட்டியா பேசுறவங்க இருக்காங்க இல்ல, அவங்க அத்தனை பேருக்கு பதில் சொன்னோம்னா அது வேற ஏட்டு இல்லாம போயிடும். அதனால என்ன செய்யறாங்கன்னா, திமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களா இருக்கக்கூடியவங்க, ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கவங்க, மந்திரியா இருக்கிறவங்க, அவங்கள விட்டு அவங்க பதில் சொல்றாங்க. இப்ப திருச்சியை குறித்து தவறான விஷயங்களை வந்து விஜய் பேசுறார். திருச்சி மக்களுக்கு திமுக ஒண்ணுமே செய்யலைங்கிறார். திருச்சி என்கிற மாநகரத்திலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலம், சமீபத்திலே வந்து திறந்து வைக்கப்பட்ட பஞ்சப்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சர்வதேச விமான நிலையங்களை எல்லாம் தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட பேருந்து நிலையம். அப்படி ஒரு பேருந்து நிலையத்தை இனி கட்ட முடியுமாங்கிற மாதிரி அமைத்திருக்கிறாங்க. அப்படி எத்தனையோ வளர்ச்சி திட்டங்களை தொடர்ச்சியா செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய துணை இல்லாமல், அரசாங்கத்தினுடைய தயவு இல்லாமல், அரசினுடைய திட்டம் இல்லாமல் இவ்வளவு நெடுஞ்சாலைகள் வந்திருக்குமா, மேம்பாலங்கள் வந்திருக்குமா, ஆரம்ப சுகாதார நிலையம் வந்திருக்குமா, மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி வந்திருக்குமா, இத்தனை கட்டமைப்புகளை வந்து தமிழ்நாட்டிலே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த ஆட்சியில அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அப்ப திருச்சிக்கு ஒண்ணுமே பண்ணல திமுக அரசு அப்படின்னு சொன்னா, என்னென்னலாம் செய்திருக்கிறோங்கிற பட்டியலை திருச்சியை சார்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர் பதில் சொல்வது என்பது ஜனநாயகத்தில் வந்து அது ஒரு பொறுப்பான பதில் சொல்லணும். அதுக்காக முதலமைச்சர் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. அதே சமயத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பதில் சொல்றாங்க. அதை பயமா பாக்குறாங்களே, திமுகவினுடைய பயமா பாக்குறாங்களே. இவரை பார்த்து எதுக்கு பயப்பட போறாங்க? இவர் முதலமைச்சராக கனவு கண்டு கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே அவர் முதலமைச்சராக இருக்கிறார் ஸ்டாலின். திமுக வந்து பல முறை வந்து 6வது முறை ஆட்சி கட்டிலில் இருக்கிறார்கள். 7வது முறையும் திமுக தான் வெல்லும் என்கிற இடத்திலே தான் கருத்து கணிப்புகள், இந்தியா டுடே கருத்து கணிப்புல இருந்து எல்லாமே ஓட்டர்ஸ்ல இருந்து அனைவருமே மீண்டும் திமுகவினுடைய ஆட்சி வரும் என்று சொல்றாங்க. அப்ப 6 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதற்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு கனவு காண்கிறவரை பார்த்து எதுக்கு பயப்படுவாங்க? எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷம் முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. இடைக்கால முதலமைச்சரா 3 முறை ஓபிஎஸ் இருந்திருக்கிறாரு. அதனால நீங்க செட்டு போட்டு ஆனதான் உண்டு. நடைமுறையில் நீங்க முதலமைச்சர் ஆக போறது இல்லை. அதனால கற்பனாவாதமாக நான் வந்து ராஜாவாயிட்டேன், ஒரு சினிமாவில் வந்து ஜோக்கருங்கிற படத்துல நான் தான் ஜனாதிபதினு ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருப்பான். ஜோக்கர் படத்துல அந்த ஜோக்கராத்தான் விஜய் வந்து அரசியல் அறிந்தவர்கள் பார்க்கிறாரு. எதுவுமே அரசியல்னா என்னன்னே தெரியாதவன், அடிப்படை புரியாதவன்ல ஒரு விசிறடிக்கிற கூட்டம், ஒரு 2K கிட்ஸ்ல இருக்கிற ஒரு கூட்டம், ஏதோ விஜய் வந்து உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்த போறாரு, அவர் தான் அடுத்த வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ, அவர் தான் சேகுவாரா, அவர் தான் காரல் மார்க்ஸு, அவர் தான் பிரபாகரன், அவர் தான் அந்த உலகத்தையே புரட்டி போட வந்த யாசர் அராபத்து, உலக புரட்சியாளர்களின் வரிசையில் ஒருத்தர் தோன்றிட்டாருன்னு அரசியல் அறிவில்லாத ஒரு இளைஞர் கூட்டத்திலே ஒரு தற்கொலை கூட்டம், ஒரு அறியாமை மிக்க ஒரு சிறு கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கு. அவர்களும் அரசியல் தெளிவு பெறுகிற ஒரு நாள் வருகிற போது விஜய் வேலைக்கு ஆக மாட்டாருங்கிற இடத்துக்கு அவனே வந்துடுவேன். இப்ப பாஜகவை வந்து அவர் எதிர்க்க மாட்டேங்கிறாரு, அவர் எதிர்க்கிற துணிச்சல் அவருக்கு இல்ல அப்படின்னு உங்களை போன்ற திமுக விமர்சகர்கள் சொல்லிட்டு தான் இருந்தீங்க. ஆனா இப்ப இந்த அரியலூர்ல நடந்த அந்த பிரச்சார கூட்டத்துல அவர் பேசுறாரு, டீலிமிட்டேஷன்ஸ் பத்தி பேசுறாரு, அதே சமயம் ஓச்சோர் பத்தியும் பேசுறாரு. அப்படி இருக்கையில வந்து அவர் சென்ட்ரலையுமே தாக்கி தான் பேசுறாரு. அப்போ பாஜகவுக்கு அவர் பயப்படல அப்படிங்கிறது புலப்பட்டுருச்சா? அப்ப இல்ல, அதாவது எப்பொழுதுமே ஒரு அரசாங்கம் வந்து எந்த கட்சி செயல் திட்டங்கள் வைத்திருக்கிறதோ அவர்களை பார்த்துதான் ஒரு அரசாங்கம் வந்து அச்சப்படும். இப்போ இவர் என்ன செய்யறாருன்னா, வந்து பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாதுங்கிற போராட்டத்துக்கு போறாரு. அந்த வண்டியில ஏறி போறாரு, ரோட் ஷோ மாதிரி போறாரு. போலீஸ் இந்த எத்தனை மணிக்கு தடை விதித்திருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் தடையை மீறாம வண்டியில ஏறி திரும்ப போயிடுறாரு சேஃப்டியா.
இப்ப எல்லா போராட்டங்களுமே அரசுக்கு எதிராக தோன்றுகிற போராட்டங்கள் எல்லாமே அரசை அதிரச் செய்கிற போராட்டம், அவர்களுடைய சட்டதிட்டங்களை மீறுகிற போராட்டம், எல்லாவற்றையும் மீறி கைது செய்யப்படுகிற போராட்டம். அதுதான் எப்பொழுதுமே என்ன ஆகும். இப்போ என்எல்சியில் ஒரு போராட்டம் நடந்துச்சு. என்எல்சி ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க, இந்த இடத்துக்குள்ள வரைக்கும் போராடலாம்னு போலீஸ் ஒரு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதை மீறி என்எல்சி கொண்டே போவதற்கு அன்புமணி முயற்சி செஞ்சார், அரெஸ்ட் ஆனார். அப்ப எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, அரசியல்வாதியா இருக்கிறவங்க ரோட்டை மறிச்சு உட்கார்றாங்கல்ல, சாலை மறியல் ஒரு சாதாரண, நீங்க அரசியல்வாதியை விடுங்க, எங்க ஊருக்கு குடி தண்ணி வரமாட்டேங்குது அப்படின்னு காலி குடங்களோட சாலை மறியல் பண்ணக்கூடியவர்களை நம்ம பார்த்துருக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள்ல மக்கள் போராட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஷாஹின்பாக் போராட்டங்களை நம்ம பார்த்தோம். எத்தனையோ போராட்டங்கள்ல மக்களை அணிதிரட்டி அந்த கோரிக்கையை நிறைவேறுகிற வரைக்கும் போராடுவாங்க. ஷாஹின்பாக் போராட்டம் ஒரு நாளா நடந்துச்சு. குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான இஸ்லாமியர்களினுடைய சிறுபான்மை மக்களினுடைய போராட்டம் ஒரு நாள் நடந்துச்சா? அணு உலை வைக்கக்கூடாது என்று கூடங்குளத்திலே போராடியது ஒரு நாள் நடந்துச்சா போராட்டம்? அப்ப போராட்டம் என்பது அந்த பிரச்சனை தீருகிற வரைக்கும் நான் இதை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லி களத்துல நிற்கக்கூடியவர்களை தான் மக்கள் தலைவர்களாக பார்ப்பாங்க. இப்ப டங்ஷனுக்கு டங்ஷன் வரக்கூடாது, இந்த எங்க ஊர்ல அரிட்டாப்பட்டியில டங்ஷன் இருக்கக்கூடாது என்று மக்கள் போராடினாங்கல்ல. அரசாங்கம் தமிழ்நாடு அரசு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் டங்ஷன் எடுப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று முதலமைச்சர் அறிவித்தார்ல. அந்த மக்கள் என்ன ஒரு அரை மணி நேரம் மட்டும் 15 நிமிஷம் மட்டும் சவுடால் விட்டுட்டு பேசிட்டு அப்படி கலைஞ்சு போனாங்களா? இல்ல. ஒரு போராட்டம் என்பது அது அந்த கோரிக்கை நிறைவேறுகிற வரைக்கும் யார் போராடுகிறார்களோ அவர்களைத்தான் அரசியல் தலைவர்களாகவோ அரசியல் சமூக நல செயல்பாட்டாளர்களாகவோ சோசியல் ஆக்டிவிஸ்டாகவோ பார்ப்பாங்களே தவிர, சும்மா போற போக்குல பஸ்ஸில் ஏறி பஞ்சு டைலாக் பேசிட்டு அந்த பேப்பர் ஒருவேளை மாற்றி கீழே வச்சா ஒரு கோரிக்கையை மறந்துக்கிறோம். மக்கள் பிரச்சனையை 24 மணி நேரமும் தூங்குகிற நேரம் தவிர விழித்திருக்கிற எல்லா நேரமும் மக்கள் பிரச்சனைகளை ஆழ் மனதிலே தாங்கி கொண்டு அதற்காக செயல் திட்டங்களை வகுக்கக்கூடியவர்களை மட்டும்தான் அரசியல் தலைவர்களாக பார்ப்பார்களே தவிர, வாரத்துக்கு ஒரு நாள் வருவாங்க, சனிக்கிழமை வருவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் முடிக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை வருவாங்கன்னு விடுமுறை கால கொண்டாட்டமாகலாம் அரசியலை நடத்தவே முடியாது. இதுவரைக்கும் யாருமே நடத்தினதில்லை. ஒரு பாரிஸ்டர் பட்டம் பெற்ற மகாத்மா காந்தி தன்னுடைய வேலையை விட்டுட்டு தான் அரசியல் களத்துக்கு வந்தாரு. அவர் என்ன வாரத்துக்கு இல்லைங்க, நான் ஒரே ஒரு நாள் மட்டும் நான் போராட்டத்துக்கு வருவேன் அப்படின்னு சொன்னார். அப்படி இல்லை. எல்லா தலைவர்களினுடைய வரலாறுமே நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் விடுதலை வேண்டும் என்கிற கோரிக்கைக்கு 200 ஆண்டு காலம் போராடி இருக்கிறாங்க. இந்திய ஆதிக்கம் கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக போராடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்குமே திமுக அதற்கான கோரிக்கை மாநாடுகளை, சிறை நிரப்பும் போராட்டங்களை நடத்தி தான் அந்த வெற்றி பெற முடியுமே தவிர, இது மாதிரி போற போக்குல பஞ்சு டைலாக் பேசுவது மூலமாகலாம் சமூகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பார்த்தமைக்கு நன்றி சார்.